மை வி3 ஆட்ஸோட ஓனர் வந்து சரணடைஞ்சிருக்காரு. என்ன காரணம், பின்னணி என்ன? மை வி3 ஆட்ஸ் இந்த நிறுவனம் மேலே வந்து கடந்த ஆண்டு வந்து புகார் கொடுத்து அது வந்து ஒரு பெரிய பிரச்சனை ஓடிட்டு இருந்துச்சு. இப்போ இந்த புகாரை வந்து தமிழ்நாடு காவல்துறையுடைய எக்கனாமிக் அஃபென்ஸ் விசாரிச்சுக்கிட்டு இருக்காங்க. அவங்களால பணம் கொடுக்க முடியல, மக்களை வாக்குறுதியை காப்பாற்ற முடியல அப்படிங்கிறனால எங்கே பிரச்சனை வந்துருமோ அதனால் அவசரமாக இவரே போயிட்டு ஜாமீன்லாம் போட்டார். ஜாமீன் போட்டு எல்லாம் ரத்து பண்ணப்பட்டனால கோர்ட்டில் வந்து வேறு வழி இல்லை, வந்து நீங்கள் ஜாமீன்லாம் கொடுக்க முடியாதுன்னு கோர்ட்டு சொன்ன பிறகு, முன்ஜாமீன் கொடுக்க முடியாதுன்னு சொன்ன பிறகு போலீஸ் அரெஸ்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்மளே போய் டீசெண்டாக சரண்டர் ஆயிடும்னு சொல்லிட்டு டீசெண்டாக சரண்டர் ஆகிட்டார். பல லட்சம் பல கோடிகள் மோசடி செஞ்ச ஒரு நிறுவனம் முதல் முறையாக மோசடிக்கு முன்னாடியே வந்து மக்கள் புகார் ஆரம்ப கட்டத்திலே கொடுத்தனால மோசடி நடைபெறத்துக்கு முன்னாடி இங்கே வந்து அவர் வந்து சரண்டர் ஆகியிருக்காரு. ஆனால் இன்னும் முழுசாக வந்து அதில் சம்மந்தப்பட்டவங்க வந்து கைது செய்யப்படலை. பாதிக்கப்பட்டவங்களுக்கு கிடைக்குமா என்னன்னு தெரியல. முன்கூட்டியே வந்து சரண்டர் ஆகியிருக்கார். ஒரு ப்ரிகாஷனாக போயிட்டு லாக்அப்ல உட்காந்துட்டார். ஆனால் மக்கள் வந்து இவருக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணி போராட்டத்தில் ஈடுபட்டாங்களே, அப்படி இருக்கும்போது எப்படி? மக்கள் வந்து அந்த கோயம்புத்தூரில் எல்என்டி பைபாஸில் சக்தி இன்ஜினியரிங் காலேஜ் பக்கத்தில் ஒரு பெரிய கூட்டத்தை கூட்டியிருப்பார். அதாவது அவங்க வந்து மை வி3 ஆட்ஸ் வந்து நல்ல கம்பெனி, எங்களுக்கு கரெக்டாக டெய்லி காசு கொடுக்குறாங்க, அவங்க எங்களை ஏமாத்தலை அப்படின்னு நல்ல கம்பெனின்னு மக்கள் வந்து போராட்டம் பண்ணாங்க. முதல் முறையாக தமிழ்நாட்டில் வந்து சிட் ஃபண்ட் மோசடி, இந்த மோசடி அப்படி இப்படின்னு சொல்லி எல்லா மோசடியும் இருக்கும். இதில் வந்து இந்த ஈமுக்கு ஸ்கேமெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வித்தியாசமாக இருக்கும். ஈமுக்கொலி ஸ்கேம் நடந்துச்சு, காந்தப்படுத்தின்னுவாங்க, ஏகப்பட்ட ஸ்கேம்ஸ் இருந்துச்சு. எல்லாத்துலேயும் வந்து மக்கள் ஏமாந்துட்டு சொல்லுவாங்க. முதல் முறையாக நாங்கள் ஏமாறல அப்படின்னு ஒரு கோரிக்கை கொடுத்தாங்க. ஏன் கொடுத்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு அந்த கம்பெனி மேலே நம்பிக்கை இருந்துச்சு அப்படின்னு அப்படியே நம்ம டைரெக்டாக எடுத்துக்க முடியாது. பயத்தினால வந்து அவங்க அந்த போராட்டத்தை எடுத்தாங்க. என்ன பயம் அப்படின்னா, இப்போ அந்த கம்பெனி இழுத்து முடிட்டா நமக்கு காசு வராது, காசு போயிடுச்சுன்னா நமக்கு கீழே சேர்த்து விட்ட ஆள் கேள்வி கேட்பான், அதெல்லாம் பிரச்சனையாகும், எங்கே காசு வராமல் போயிருமோ அப்படின்னு கம்பெனி ஆக்ஷன் எடுக்க விடாமல் தடுத்தாங்க. அந்த தடுக்கிறதுக்கும் ஸ்கெட்சு போட்டது அந்த சக்தி ஆனந்தம் தான். அப்படின்னால மக்கள் முழுசாக அதை நம்பினாங்கன்னு சொல்ல முடியாது. மக்களுக்கான நம்பிக்கையும் இவங்க காப்பாற்றவும் இல்லை. ஜனவரி மாதத்துலேருந்து யாருக்கும் பேமெண்ட் போடலை. 6 மாதமாக பேமெண்ட் நிலுவையில் உள்ளது. எனக்கு ஒண்ணுதான் புரியல, இந்த மை வி3 ஆட்ஸ்னா என்ன, உண்மையிலே இது எப்படி ஒர்க் ஆகுது? என்ன அப்படின்னா, மை வி3 ஆட்ஸ் அவங்க வந்து ஃபஸ்ட்டு வந்து யூடியூப்ல வந்து ஒரு ஆப் மாதிரி இதை வச்சுருந்துருக்காங்க. அப்புறம் இப்போ வந்து தனியாக வந்து இது பண்ணிட்டு இருக்காங்க. இதில் வந்து என்னன்னா, ஓப்பனிங் மெம்பராக சேர முடியும் ஒரு ஆள். இப்போ அது டைரெக்டாக வந்து போய் சேர்ந்துட முடியாது. இப்போ நான் ஓப்பனிங் மெம்பராக இருக்குன்னா நான் வந்து நதியா ரெஃபர் பண்ணேன், நதியா இதில் மெம்பர் ஆகலாம். அப்படி மெம்பர் ஆகக்கூடிய நதியா வந்து ஒரு விளம்பரம் பார்க்குறாங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து காசு கிடைக்கும். ஒரு நாளைக்கு 5 ரூபா அதிகபட்சமாக கிடைக்கும் ஓப்பனிங் மெம்பருக்கு. ஒரு மாதத்துக்கு 150 ரூபா கிடைக்கும். நீங்கள் வந்து 60 ரூபா வரைக்கும் ஒரு மாதத்துக்கு வித்ட்ராவல் பண்ணிக்கலாம். போக பேலன்ஸ் காசு அதில் இருந்துக்கிட்டே இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ நீங்கள் வந்து அந்த வித்ட்ராவல் காசு கம்மியாக இருக்குது, என்னால் அதிகமாக சம்பாதிக்கணும் அப்படின்னா நீங்கள் வந்து 360 ரூபா நீங்கள் கட்டினீங்கன்னா நீங்கள் பேசிக் மெம்பராக மாறிடுவீங்க. அப்போ 7 ரூபா கிடைக்கும். 7 ரூபா கிடைக்கும் போது 210 ரூபா ஒரு மாதத்துக்கு கிடைக்கும். இல்லை அதுவும் பத்தலை அப்படின்னா 3070 ரூபா கட்டி சில்வர் மெம்பர் ஆகலாம். அப்போ வந்து 12 ரூபா வரும். சில்வருக்கு அடுத்தபடியாக கோல்டு 3060 ரூபா சில்வரு, 30,360 ரூபா கோல்டு. இதுக்கு வந்து அங்கே 12 ரூபாய்க்கு இங்கே 120 ரூபா கிடைக்கும். கோல்டுக்கு அடுத்து டைமண்ட் வந்து 60,660, இதுக்கு வந்து 240 ரூபா கிடைக்கும். கடைசியாக டாப் மோஸ்ட்ல இருக்கிறது வந்து க்ரௌன், அதுக்கு வந்து 1,21,000 சொச்சம் நீங்கள் கட்டினீங்கன்னா ஒரு நாளைக்கு 480 ரூபா கிடைக்கும். இதுதான் பிளான். ஸோ இப்படி காசு கட்டினீங்கன்னா உங்களுக்கு வந்து டெய்லி அந்த காசு கிடைக்கும் அப்படின்னு ஒரு கணக்கு சொல்லுவாங்க. மக்களும் போயிட்டு காசு கொடுக்க ஆரம்பித்தாங்க. மக்களுக்கு வந்து என்ன அப்படின்னா, 1 லட்ச ரூபா நம்ம கட்டுறோம், டெய்லி 480 ரூபா தான் கொடுக்குறாங்க அப்படின்னா 252 நாள் 8 மாதம் வரைக்கும் நம்ம வெயிட் பண்ண வேண்டியிருக்கு அப்படின்னு மக்கள் ஃபீல் பண்ணுவாங்க. எப்படி வருது, வீட்டில் உட்காந்துக்கிட்டு ஃபோன் நோவாமல் நோம்பு கும்புற மாதிரி உட்காந்து ஆடு பார்த்தோம்னா வந்துடுது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போது அந்த ஆடுக்கு கஷ்டமே படாமல் நம்ம வேலை பார்க்குறோங்கும் போது காசு லேட்டாக நம்ம ஒத்துக்குமா, சீக்கிரம் வரணும் அப்படின்னு ஆசைப்படுவோம்ல. அதுக்காக ஒரு ட்ரிக் வச்சுருக்காங்க. என்னன்னா, நீங்கள் வந்து 1,21,260 ரூபா கட்டிங்கன்னா நீங்கள் ஒரு க்ரோன் மெம்பர் ஆகிடுவீங்க. ஒரு நாளைக்கு 480 ரூபா வருது. அப்படி நீங்கள் பண்ணிங்கன்னா ஒரு 250 நாள் 252 நாள் ஆகும். 8 மாதம் நீங்கள் வெயிட் பண்ணி அந்த காசை ரிட்டர்ன் எடுக்கிறதுக்கு. அதுக்கப்புறம் நீங்கள் லாபம் பார்க்கணும். இவ்வளோ நாள் நம்ம என்ன பண்ணுறது அப்படின்னு நீங்கள் யோசிச்சிங்கன்னா அதுக்கு ஒரு ஆப்ஷன் சொல்லிட்டாங்க, உங்களுக்கு கீழே இன்னொரு 7 க்ரௌன் மெம்பரை சேர்த்து விடுங்க.
அப்போ ஒரு நாளைக்கு 1400 ரூபா வந்து உங்களுக்கு அடிஷனலாக இன்சென்டிவ் வரும். அப்போ ஒரு நாளைக்கு சீலிங் லிமிட் அப்படின்னு 1800 ரூபா வருது. அந்த கணக்கு வச்சா 67 நாளில் நீங்கள் வந்து அந்த 1 லட்ச ரூபாய் எடுத்தோம்னா அது போக நீங்கள் எடுக்கிறதெல்லாம் உங்களுக்கு லாபம் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் கொடுக்குறாங்க. எப்படி மக்கள் இதை நம்புறாங்க? ஏன்னா இப்போ ஒரு சில இடத்துல பார்த்தீங்கன்னா இந்த லோன் கொடுத்தா லோன் வந்து என்ன பண்ணாங்க, கடைசியாக ஏமாத்துறாங்க, அந்த காசெல்லாம் அப்படியே போகுது. அப்படி இருக்கும்போது ஒரு ஆடை பார்த்தா காசு வரும்ட்டு இவங்களும் காசை கொடுத்துட்டு மெம்பர்ஷிப்பும் சேர்த்துட்டு எப்படி இதை முதல்ல நம்புறாங்கன்னு எனக்கு புரியல. ஆக்சுவலாக இந்த மாதிரி விஷயம் வந்து 2 விஷயம் இருக்கும். ஒன்று பான்சி ஸ்கீம் வேணும், ஒன்று எம்எல்எம் ஸ்கீம் அப்படின்னா. எம்எல்எம் வந்து எப்படின்னா மல்டி லெவல் மார்க்கெட்டிங். இப்போ நான் வந்து ஒரு பொருளை விற்பேன், அந்த பொருளை உங்களுக்கு விற்கும்போது அதுக்கு ஒரு கமிஷன் கிடைக்கும். நீங்கள் வந்து அதே மாதிரி பொருளை வாங்கி இன்னும் 4 பேர்த்துட்டு விற்றீங்கன்னா அது கமிஷன். இப்படி வந்து பொருளை வச்சு ஒரு எம்எல்எம் இருக்கும். அதுலேயே நிறைய ஸ்கேம்ஸ் எல்லாம் நடந்துருக்கிறதுனால பட் அது லீகல். பான்சி வந்து இந்தியாவில் இல்லீகல். அதான் இவங்க வந்து ட்ரை பண்ணுறாங்க. ஆனால் அதை வந்து பான்சியே எம்எல்எம்மாக ட்ரை பண்ணலாம் அப்படின்ட்டு இருக்காங்க. மக்கள் எப்படி காசு கட்டுறாங்க அப்படின்னா, இப்போது அந்த வீடியோஸ் வருது இல்லை, இவங்க வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா மோட்டிவேஷன் வீடியோஸ்லாம் போடுவாங்க. நீங்கள் வந்து இந்த சதுரங்க வேட்டையில் பேசுவாங்கல்ல, நான் வந்து இந்த மாதிரி இந்த தண்ணி ஒரு சுட்டுலாம் குடித்தேன், என் நரம்பு தளர்ச்சியெல்லாம் போயிடுச்சு அப்படின்னா வந்து ஒரு அந்த மாதிரியான மோட்டிவேஷன் வீடியோஸ்லாம் அது வந்து டெய்லி அவங்க வந்து ஈவெண்ட் வச்சுருந்தாங்கல்ல சதுரங்கத்தில் ஒரு ஹால் புக் பண்ணி க்ரௌடெல்லாம் போட்டு. இங்கே அப்படிலாம் கிடையாது. ஒரே ஒரு டேபிள், ஒரு க்ரீன் மேட்டு, அந்த சக்தி ஆகணும்னே உட்காந்து பேசி ரெக்கார்ட் பண்ணி டெய்லி ஒரு வீடியோ போடுவார். ஸோ அந்த இது பண்ணும்போது இப்போ என்ன இருக்குன்னா மக்களுக்கு வந்து அந்த காசை சீக்கிரம் எடுக்கணும் அப்படிங்கிற ஒரு இது அவங்க என்ன பண்ணுவாங்க, க்ரௌண்ட் மெம்பரை சேர்த்துவிட்டாங்க. இதில் ஒரு சின்ன லாஜிக் இருக்குது, அதை மட்டும் டீட்டெயிலாக அந்த கணக்கை சொல்லுவாங்க. இப்போ வந்து ஒரு ஆள் 1,26,260 ரூபா கட்டுறாரு. அவருக்கு வந்து 480 ரூபா ஒரு நாளைக்கு கணக்கு வச்சா 253 நாள் ஆகுது. இதே அவர் 7 க்ரௌண்ட் மெம்பர் சேர்த்து விட்டாரு அப்படின்னா 67 நாளில் கிடச்சிருது. அப்போ லாபம் தாங்க, மக்கள் நம்பிட்டாங்க தானே, அப்போ மக்களுக்கு லாபம் தானே அப்படிங்கிற ஒரு பார்வை வரும், பார்க்குறவங்களுக்கும் கொடுத்தணும். ஆனால் என்னென்னா இப்போ நான் வந்து ஒரு க்ரௌண்ட் மெம்பர் 1,21,200 ரூபா கட்டிட்டேன். நான் என்ன பண்ணுறேன், எனக்கு கீழே ஒரு 7 பேரை சேர்க்குறேன் அப்படின்னா அந்த 7 பேர் எவ்வளோ காசு கட்டியிருப்பாங்க அப்படின்னா 8,48,800 சொச்சம். ஆக மொத்தம் அந்த 7 பேர் ப்ளஸ் நான் ஒரு ஆள் சேர்த்தா 9 லட்சத்தி சொச்சம் காசு கட்டியிருப்பேன். ஓகேவா? 7 க்ரௌண்ட் சேர்த்தா அப்போது எனக்கு 1,400 ரூபா வரும் ஒரு நாளைக்கு. அந்த 7 பேர்த்துக்கு 480 ரூபா வரும். அப்போது 9 லட்ச ரூபா ஒரு நாளைக்கு 9 லட்ச ரூபாய் வசூல் பண்ணிவிட்டு அவங்க கொடுக்குற காசு எவ்வளோ அப்படின்னா ஒரு நாளைக்கு 5,160 ரூபா தான். அதுலேயும் 20% எடுத்துக்கிட்டால் 4,000 சொல்கிறது தான் கொடுப்பாங்க. அப்பயே 252 நாள் நீங்கள் காசு வெயிட் பண்ணலாம். இப்போ அடுத்து என்ன பிரச்சனை வரும் அப்படின்னா, அந்த 7 பேர் இருக்காங்கல்ல, அவன் 1 லட்ச ரூபா கட்டிட்டாங்க, அவன் சீக்கிரம் காசு வாங்க என்ன பண்ணுவான், அவன் ஒரு 7 பேரை சேர்ப்பான். அப்போது அது இன்னொரு 49 பேர் ஆகும். அப்போ அந்த காசு எங்கேயோ போகும். இப்படியே ரொட்டேஷனில் கொடுத்துக்கிட்டே இருக்க வேண்டியதான். இதுதான் பாஞ்சி ஸ்கீம். இதில் வந்து என்ன பண்ணுறாங்க, பாஞ்சி ஸ்கீம் அப்படின்னு சொல்லிட்டா காசு மட்டும் வாங்க பிரச்சனை வந்ததுனால நம்ம ஊர் அந்த முல்தானி மெட்டிலாம் இருக்குல்ல, அந்த முல்தானி மெட்டி அதோட கூட வந்து சந்தனம் ஜவாது அதெல்லாம் கலந்து போட்டு ஒரு ஹெர்பல் ஃபேஸ் பேக் அப்படின்னு சொல்லி ஒரு பொருளை கொடுத்துறாங்க. அதுதான் நீங்கள் கட்டுற காசுக்கான ப்ராடக்ட். அப்போ வந்து அது எம்எல்எம் ஆயிரும். அதனால் ஆர்பிஐக்கோ செபிக்கோ வந்து அவங்க பதில் சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது அப்படின்னு அவங்க சொல்லிடுறாங்க. இது ஏன் மோசடி அப்படிங்கிறத சொல்கிறாங்க அப்படின்னா, இப்போ வந்து காசு கொடுக்கணும், ஒரு ஆளுக்கு 5 ரூபா காசு கொடுக்கணும் அப்படின்னு கணக்கு வச்சுக்கிட்டோம்னா இவங்க சொல்கிற கணக்கு 50 லட்சம் பேர் வந்து எங்கள் இதில் இணைஞ்சிருக்காங்க அப்படிங்கிறாங்க. அவங்க அந்த 50 லட்சம் அவங்க கணக்கு சொல்கிறது வந்து எல்லா மெம்பரும் பேசிக்கு சில்வர் கோல்டு டைமண்டு க்ரௌன் எல்லாம் சேர்த்து 50 லட்சம் பேர் சொல்கிறாங்க. நம்ம 50 லட்சம் பேரும் ஓப்பனிங் மெம்பர்னே கணக்கு வச்சுப்போம். இவங்க மக்களுக்கு காசு கொடுக்கணும்னா 50 லட்சம் பேர்த்துக்கு ஒரு நாளைக்கு 5 ரூபா காசு கொடுத்தாங்கன்னா 2 லட்ச ரூபா 2.5 கோடி ரூபா ஒரு நாளைக்கு கொடுக்கணும். ஒரு நாளைக்கு 2.5 கோடி ரூபா கொடுக்கணும். மாதத்துக்கு எவ்வளோ ஆச்சு? கிட்டத்தட்ட 45 கோடி. ஒரு வருஷத்துக்கு 900 கோடி இவங்க காசு கொடுக்கணும். மினிமம் 5 ரூபா கணக்கு வச்சா கூட அந்த 900 கோடிக்கு இவங்கள்ட்ட இருந்து என்ன வருமானம் வருதுன்னா எந்த வருமானமும் வரல. எந்த கம்பெனி உங்கள்கிட்ட ஆடு கொடுப்பான் அப்படின்னு இப்போ நம்ம யூடியூப்ல வீடியோ போடுறோம், கான்டென்ட் இருக்குது, கான்டென்ட் நடுவில் வந்து ஆட்ஸ் வருது, அதனால பார்க்க முடியும். இப்போ வெறுமனே ஆடை மட்டும் பார்க்குறோம் அப்படின்னா, வெறுமனே ஆடை மட்டும் பார்க்கணும்னா அந்த பொருள் மேலே நம்ம கான்சன்ட்ரேட் பண்ணுவோமா, இல்லை அந்த பொருள் வாங்க போகிறோமா? அப்படிங்கும்போது எந்த கம்பெனி கொடுப்பான்? எந்த கம்பெனியும் இல்லை. விசிட்டிங் கார்டை மட்டும் ஆஃப்டர் எஃபெக்ட்ஸ் ஃபோட்டோஷாப்லாம் யூஸ் பண்ணி அதை அனிமேட் பண்ணி இங்கிட்ட ஜாயின் சுற்ற விட்டு ஒரு மியூசிக்கை போட்டு அதை ஒரு ஆடுன்னு போட்டெல்லாம் வந்து இவங்க ஆடு பார்த்துருக்காங்க. இதில் கொடுமை என்னன்னா, அவங்க சொல்கிற கணக்குப்படி வந்து இவங்ககிட்ட 2 லட்சம் பேர் வந்து க்ரௌண்ட் மெம்பர்ஸ் இருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு நாளைக்கு 12,000, ஒரு மாதத்துக்கு 12,000 ரூபா கொத்து மதிப்பாக 10,000 ரூபா கொடுத்தாங்கன்னு வச்சா கூட 200 கோடி ரூபாய் இவங்க க்ரௌண்ட் மெம்பர்ஸ்க்கு மட்டும் ஒரு மாதத்துக்கு கொடுக்கணும். அவங்கள்ட்ட இவங்களுக்கு காசு கிடையாது.
இவங்க எப்படி ஆப்ரேட் பண்ணுவாங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஒரு ஆள் கிட்ட காசு வாங்குவாங்களா, அவன் 4 பேர் சேர்ப்பான். அந்த 4 பேர்கிட்ட வாங்குற காசை இவங்கள்ட்ட கொடுத்துருவாங்க. அந்த 4 பேர் ஒரு 4 பேர் சேர்ப்பாங்க, அவங்கள்ட்ட வர காசு இவங்க. கடைசியாக எங்கே வந்து ஆள் நிற்குதோ, இதுக்கு மேலே கஸ்டமர்ஸ் சேர மாட்டாங்கன்னு தெரியுதோ, அப்போ சேர்த்து வச்ச காசை மொத்தமாக பல்க் காசு ஓடிடும். சூப்பர், சரியான பிளான் போலியே. இதுதான் வழக்கமான பாஞ்சி ஸ்கீமு. பட் இதில் வந்து கொஞ்சம் முன்னாடியே மாட்டிட்டாங்க. இந்த பிரச்சனையை முன்னாடி யார் கொண்டு வந்தது? இந்த பிரச்சனையை வந்து நிறைய பேர் அனுபவமா வந்து பேசினாங்க, கம்ப்ளைண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. 5 பேர் வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்கன்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இது மிக முக்கியமாக மக்களுக்காக நின்று களமிறங்கி செயல்பட்டு இருக்கிறது யார் அப்படின்னா, கோவை பகுதியைச் சேர்ந்த கோவை முத்தூர் பாமக மாவட்ட செயலாளர் அசோக் சிநிதி. அவர் தான் வந்து ஆரம்பத்துலேருந்து வழக்கு போட்டு லீகலெல்லாம் ப்ராசஸ் பண்ணிட்டு இருக்காரு. இப்போ சரணடைஞ்சிட்டாரு, சக்தியானந்த் சரணடைஞ்சிட்டாங்கனாலும் மக்களுக்கு வந்து அந்த காசை திருப்பி மீட்டு கொடுக்கணும், அவங்க கட்டின காசை வாங்கி கொடுக்கறதுக்காக ஹைகோர்ட்டில் நான் கேஸ் போட போகிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸோ அவங்களோட டேரக்டர்ஸ் வந்து விஜயராகவன் ஒருத்தர் இருக்கார். அவர் தான் வந்து முக்கியமாக பின்னாடி இருந்து செயல்பட்டவர். அவருக்கு வந்து இப்போ ரீசெண்டாக தான் 100 கோடிக்கு சொத்தெல்லாம் கூட வாங்கினாரா. அது போக நிறைய சொத்துக்கள் இருக்குது, எல்லாத்தையும் விற்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ விற்றாலும் அந்த பணத்தை கொடுக்க முடியாது, ஸோ அவ்வளோ சீக்கிரம் வந்து இது பண்ண முடியாது. அப்படிங்கிறனால அதை வந்து நான் வந்து ஹைகோர்ட்டுக்கு அடுத்து மூவ் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இப்போ மக்கள் ஏமாந்த வாசி தான் வந்து அவர் மேலே புகார் கொடுத்துருக்காங்கன்னும் போது அதே சில மக்கள் வந்து அவருக்கு சப்போர்ட் பண்ணாங்க பார்த்தீங்களா, போராட்டம் நடத்தினாங்க. ஒருவேளை இவர் சொல்லி வச்சு காசு கொடுத்த ஆளாக இருக்குமா? இவர் சொல்லி வச்சு தான் அந்த இடத்துக்கு வர சொல்கிறார். அந்த போராட்டம் நடக்கிறதுக்கு முன்னாடி வந்து கலெக்டர் ஆஃபீஸில் மனு கொடுக்க போகிறோம் அப்படின்னு நீங்கள் முடிவு பண்ணியிருக்கீங்க. வாட்ஸ்அப்பில் இவங்களாலேயே விட்டு அனுப்புறது, கலெக்டர் ஆஃபீஸில் நம்ம மனு கொடுக்க போகிறோம். ஒவ்வொரு சொல்ல கலெக்டர் ஆஃபீஸ்லாம் வேணாம், வேறு லொக்கேஷனில் நம்ம அசம்பிள் ஆகலாம், நாளைக்கு சொல்கிறேன் அப்படின்னு முதல்ல வீடியோ போடுறது. அன்னைக்கு காலையில் கலெக்டர் ஆஃபீஸ் நான் சொல்கிற லொக்கேஷன் சொல்கிறேன்னு சொல்லியிருந்தாங்க இல்லையா, அந்த லொக்கேஷன் வந்து எல்என்டி பைபாஸில் இந்த இடத்துல இருக்குது. இந்த ஏரியா இந்த ரூட்டில் வரவங்க இங்கே கார் பார்க்கிங் பண்ணிவிட்டு வண்டியை பார்க் பண்ணிட்டு இப்படி வந்து கிரவுண்டுக்கு வந்துருங்க, இங்கே இருக்கவங்க இப்படியே வந்துருங்க அப்படின்னு ஒரு ரூட்லாம் போட்டு இவரும் பிளான் போட்டு கொடுக்குறாரு. அந்த மக்கள் ஏன் கூட்டினாங்கன்னா, இப்போ புகார் தெரிவித்தவங்க வந்து இதில் ஏமாந்து போனாங்களா இல்லை இது மோசடி நினச்சி புகார் கொடுத்தாங்க தெரியாது. பட் காசு கேட்குறவங்க வந்து ஏன் கேட்பான் அப்படி அந்த இவருக்காக போராடினவங்க இருக்காங்கன்னா, இப்போ நான் வந்து 1,21,000 சொச்சம் கட்டிட்டேன். நான் என்ன பண்ணுவேன், 8 மாதம் வரைக்கும் வெயிட் பண்ண முடியாதுன்னு அந்த காசை சீக்கிரம் வாங்குறதுக்கு ஆசைப்பட்டு நான் 4 பேர்த்த சேர்த்து விடுவேன். ஓகேவா? நான் 7 கிரவுண்ட் மெம்பர் சேர்க்கணும். நான் 7 கிரவுண்ட் மெம்பர் சேர்க்குறேன்னா, இப்போ நான் உனக்கு சேர்க்குறேன் அப்படின்னா எனக்கு அந்த காசு கமிஷன் காசு வரும். இப்போ நீ என்ன பண்ணுவேன், நீ வந்து இன்னும் ஒரு 7 பேர் சேர்ப்பேன். அப்போது நான் கம்பெனி மூடிட்டாங்கன்னா கடைசியில் இருக்கிற பேமெண்ட் வராது. இப்போ நான் 1 லட்ச ரூபா காசு திருப்பி எடுத்துட்டேன்னு வச்சுக்குவோம், 67 நாளில் நான் பேமெண்ட்டை திருப்பி எடுத்துட்டேன்னு கணக்கு வச்சுக்குவோம். இப்போது உனக்கு பேமெண்ட் வந்திருக்காது, உனக்கு கீழே இருக்க ஒரு 7 பேருக்கு பேமெண்ட் வந்திருக்காது. அவன் கீழே ஒரு 49 பேர் இருப்பான், அவனுக்கு கீழே 49 × 7 ஒவ்வொருத்தனா கேள்வி மேலே கேட்டுனே வருவான். இதில் கொடுமை என்னன்னா, பல பேர் கந்து வட்டிக்கு காசு வாங்கி அதில் போட்டிருக்காங்க. கந்து வட்டிக்கெல்லாம் காசு வாங்கி போட்டிருக்காங்களா? இப்போ வந்து ஐயோ முன்னாடியே சொன்னாங்களே நம்ம அவசரப்பட்டுட்டோமே அப்படின்னு இப்போ முடிக்கிறாங்க. இதுதான் அபேஸாக போகும் அப்படிங்கிறது தெரியும். பட் மக்கள் வந்து இன்னமும் வந்து அந்த பேராசை ஷார்ட் டேர்மில் வந்து இது பண்ணணும்னு நினைக்கிறாங்க. அது வேறு வழி கிடையாது. சரி, ஓகே. இப்போ அடுத்த கட்ட நடவடிக்கை என்ன நடக்க போகுது? எக்கனாமிக் அஃபென்ஸ் டிஎஸ்பி அண்ணாதுரை அவர் தான் வந்து அந்த கேஸ் ஹேண்டில் பண்ணிட்டு இருக்காரு. அவர் என்ன சொல்லியிருக்காரு, இப்போ சக்தியா வந்து சரண்டர் ஆகிட்டாரு, வேறு டேரக்டர்ஸ் யார் யார் இருக்காங்க விசாரிச்சுக்கிட்டோமோ அவங்க ப்ராப்பர்ட்டிஸ் என்ன அப்படிங்கிறதெல்லாம் வந்து என்கொயரி பண்ணி நாங்கள் வந்து விசாரித்து அதுக்கப்புறமா வந்து நடவடிக்கை ஈடுபட போகிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தபடியாக வந்து இப்போது வந்து இன்னொரு பிரச்சனை என்ன அப்படின்னா, 5 மாதமாக இவங்க வந்து பேமெண்ட் கொடுக்கல. ஜனவரியில் வந்து யாருக்கும் காசு கொடுக்கல, அவங்க டெய்லி ஆட்ச் பார்த்துட்டு தான் இருக்காங்க. என்ன சொல்லிட்டாங்கன்னா, கேஒய்சி அப்டேட் பண்ணணும், எலெக்ஷன் வந்துருச்சு, இது அதுலாம் காரணம் சொன்னாங்க. இப்போ வந்து கொடுக்கல, சரண்டர் ஆகிட்டாரு. கோர்ட் வந்து இது போலீஸ் என்ன சொன்னாங்கன்னா, அந்த ஆப்பில் புதுசாக ஜாயின் பண்ணுறதை பேன் பண்ணியிருக்கோம், அது தப்பு இல்லீகல்னு சொல்லிட்டோம். இதுக்கப்புறமும் அந்த ஆப் ஃபங்க்ஷன் ஆகிட்டு இருக்கு, அது ஆட்கள் சேர்ந்துக்கிட்டு இருக்காங்க, இது இல்லீகல், யாரும் சேராதீங்க. ஆப்பை மிக விரைவில் கோர்ட்டுக்கு போய் நாங்கள் வந்து கம்ப்ளைண்ட் ப்ரொஜெக்ட் பண்ணி அதுக்கு வந்து ஆப்புக்கு நாங்கள் பேன் கேட்க போகிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எவ்வளோ சீக்கிரம் வந்து ப்ராப்பர்ட்டிஸை வந்து இவங்க இது பண்ணுறாங்களோ அதுக்கேற்ற மாதிரி இவங்க வந்து அந்த அக்கௌண்ட்ஸை ஃப்ரீஸ் பண்ணி காசை கொடுக்கணும். பட் ஆனால் 50 லட்சம் பேர் அப்படிங்கிறாங்க. எவ்வளோ கொடுப்பாங்க, எவ்வளோ கொடுக்க முடியும், என்ன 2 லட்சம் பேர் வந்து 1 லட்சம் கட்டியிருக்காங்க அப்படிங்கிறாங்க. 2 லட்சம் × 1 லட்சம் எங்கே போகுது அமௌண்ட்? 11 கோடி போகும். ஸோ அரசாங்கம் எவ்வளோ சீக்கிரம் வந்து நடவடிக்கை எடுக்கிறாங்களோ அவ்வளோ சீக்கிரம் வந்து அதை. ஆனால் இந்த சம்பவம் குறித்து இப்போ இந்த பேராசை பெரு நஷ்டம்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அதுக்கு இது ஒரு உதாரணமாக இருக்கும்னு நினைக்கிறேன். இதுவும் ஒரு உதாரணம். ஏன்னா கடந்த காலம் நிறையா வந்துருச்சு, இதுவும் ஒரு உதாரணம். இதில் வந்து
இந்த காமெடியாக கூட சொல்லுவாங்க, தமிழ்நாட்டில் இந்த மாதிரி ஸ்கேம்ஸ் எல்லாம் அதிகமாக வந்து கொங்கு பகுதியில் கோயம்புத்தூர்லாம் நடக்குதுன்னு. இதுவும் கிட்டத்தட்ட அந்த ஏரியாவில் தான் அதிகமாக நடந்திருக்குது. அது ஏன்னு தான் தெரிய மாட்டேங்குது. இதுக்கப்புறமாவது அந்த மக்கள் சுதாரித்து எதுலையும் ஏமாறாமல் இருந்தாங்க அப்படின்னா இதுதான் இருக்கும். ஹார்ட் ஒர்க், ஸ்மார்ட் ஒர்க் ரெண்டுமே இருக்குது. ஆனால் இந்த மாதிரியான ஷார்ட்கட் அப்படிங்கிறது எதுவுமே கிடையாது. சக்ஸஸ்க்கு பணம் சம்பாதிப்பதற்கு குறுக்கு வழின்னு ஒன்று கிடையவே கிடையாது. கஷ்டப்படணும், ஒன்று ஹார்ட் ஒர்க் பண்ணணும், இல்லை ஸ்மார்ட் ஒர்க் பண்ணணும். எதுவுமே பண்ணாமல் உழைக்காமல் உட்காந்த இடத்துல நான் பணம் சம்பாதிக்கிறேன் அப்படின்னா நேர்மையான வழியில் பண்ண முடியாது. அது மோசடி வழியாக தான் இருக்கும். அதில் ஆரம்பத்தில் பணம் வரலாம், கடைசியில் மொத்தமாக விட்டுட்டு இப்படி தான் உட்காந்துருக்கணும். நீங்கள் போட்ட காசு வந்துருச்சு, நான் போட்ட காசு வந்துருச்சே அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா நீங்கள் சேர்த்து விட்ட 7 பேர் உங்கள் கழுத்தை பிடிப்பான், அவனை ஒரு 7 பேர் பிடிப்பான் ஒவ்வொருத்தனையும். அதனால் பேராசைப்படாமல் உழைத்து சம்பாதிக்கணும்னு நினச்சா கருத்துக்கு வாய்ப்பு இருக்குது. மீண்டும் மற்றொரு வீடியோவில் சந்திக்கிறோம். நன்றி.